குட் மார்னிங் ஆல். அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ அண்ட் கிளர்க் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ல நம்பர் சீரிஸ் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அதை எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அண்ட் நம்பர் சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ஸ்டெப் ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ரைட்? அந்த 5 ஸ்டெப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப்லேயே ஆன்சர் கிடைக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. இன்கேஸ் அது இன்னும் லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் கூட போகலாம், ரைட்? ஸோ இந்த 5 ஸ்டெப் ஸ்ட்ராட்டஜியில் ஆல்மோஸ்ட் 99.9% சம்முக்கு ஆன்சர் கிடைச்சிடும், ரைட்? தெர் ஆர் ஃபியூ சம்ஸ் ஆன்சரே கிடைக்காம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ரைட்? அந்த மாதிரி சம்ம சிம்பிளி ஸ்கிப், அடுத்த சம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கு, ரைட்? ஸோ இன்னைக்கு நம்ம நம்பர் சீரீஸ்ல இந்த 5 ஸ்டெப் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்க போறோம், ரைட்? அதை நம்ம வித் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம், ரைட்? சம்ம சால்வ் பண்ணிட்டு இந்த சம்ல இப்படி எப்படி அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கத்துக்குவோம். ஸோ வாங்க சம்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம், what will be in the place of question mark in the following series? ஸோ இங்கே நம்மகிட்ட மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க, ரைட்? ஸோ நம்பர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிக்க சொல்லலாம் அல்லது ராங் நம்பர் கண்டுபிடிக்க சொல்லலாம், ரைட்? இந்த ரெண்டு கேஸ் தான் கேட்பாங்க. இதுல மிஸ்ஸிங் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போறோம், ரைட்? அப்புறமா நம்ம ராங் நம்பர் எப்படி அப்ரோச் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த சீரீஸ் கொடுத்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, கொடுத்துருக்க நம்பர்ல ஏதாவது பேட்டர்ன் இருக்கான்னு பார்க்கணும். கொடுத்துருக்க நம்பர் எல்லாம் பிரைம் நம்பரா அப்படின்னு செக் பண்ணணும். இல்லை கொடுத்துருக்க நம்பர் எல்லாம் ஸ்கொயர் நம்பரா அப்படின்னு செக் பண்ணுங்க. இல்லை கொடுத்துருக்க நம்பர்லாம் கியூப் நம்பரா அப்படின்னு செக் பண்ணுங்க. இல்லை கொடுத்துருக்க நம்பர் காம்போசிட் நம்பரா அப்படின்னு செக் பண்ணுங்க, ரைட்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே ஆன்சர் வர மாதிரி மேக்ஸிமம் சம் கேட்க மாட்டாங்க, ஏன்னா அது எல்லாரும் அட்டன் பண்ணிடுவாங்க, அப்படிதானே? ஸோ இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா நம்பரையும் எழுதிக்குவாங்க. இங்க நம்ம கண்டுபிடிக்கிற நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ எல்லா நம்பருக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும், ரைட்? இன்க்ரீசிங் சீரீஸா இருந்தா பிளஸ்ல ஆன்சர் வரும், டிக்ரீசிங் சீரீஸா இருந்தா மைனஸ்ல ஆன்சர் வரும், ரைட்? ஸோ இப்போ இங்க இருந்து இங்க -1, இங்க இருந்து இங்க +4, இது என்ன நம்பர்னே தெரியாது. அதனால இங்க இருந்து இங்க மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 4 1 1, ரைட்? 1 4 4 1 1. இந்த மூணு நம்பருக்கு ஏதாவது காமனா ரிலேட்டடா இருக்கா? இது மைனஸ்ல இருக்கு, இது +4 இருக்கு. ஒருவேளை இது +1 இருந்துச்சு அப்படின்னா இதுவும் ஸ்கொயர் நம்பர், இதுவும் ஸ்கொயர் நம்பர், இது ஸ்கொயர் நம்பரா இல்லை அப்படின்னு, ரைட்? ஸோ அப்போ இதுலயும் எதுவுமே பேட்டர்ன் ஃபார்ம் ஆகல, ரைட்? அப்போ நம்ம என்ன பண்ணணும், தேர்ட் ஸ்டெப் போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன், கொடுத்த சீரீஸ்ல ஏதாவது காமனா இருக்கான்னு பார்க்க சொன்னேன். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்தது எல்லாத்துக்குமான டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னேன். டிஃபரன்ஸ்லயும் எனக்கு பெருசா ஒன்றும் இல்லை, ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணும், இது இன்க்ரீசிங் சீரீஸா இருக்கு அப்படின்னால எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா இது வரும்னு பார்க்கணும், ரைட்? இப்போ 6 கூட நான் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா 5 வரும் அப்படின்னு பார்க்கறேன், ரைட்? ஸோ 6 × 1 பண்ணாலே 6 ஆயிடும், அப்படிதானே? அப்போ நான் 6 கூட மறுபடியும் -1 பண்ணா 5 கிடைச்சு, ரைட்? இப்போ 5 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா நியரஸ்ட் வேல்யூ வரும்? 5 × 1 + 4ன்னு இருக்கலாம், அல்லது 5 × 2 - 1ன்னு இருக்கலாம், ரைட்? ஸோ இங்கே -1 இருக்கு, இங்கே -2 இருக்கு. மேபி அது ஸ்கொயர் நம்பராக கூட இன்க்ரீஸ் ஆகலாம். ஃபர்ஸ்ட்ல ஒரு ஸ்கொயரை செப்பரேட் பண்ணியிருக்காங்க, அடுத்ததுல 2 ஸ்கொயர் ஆட் பண்ணியிருக்காங்க, அப்படி கூட போகலாம், ரைட்? இப்போ நம்ம இதுல இருந்து இதுக்கு கண்டுபிடிச்சோம்னா இது ரெண்டுல எது கரெக்ட்னு நமக்கு தெரியும், ரைட்? ஸோ இதுல இருந்து 103 × 5 பண்ணனா 515 வந்துடும், அப்படிதானே? அதுல இருந்து 1 செப்பரேட் பண்ணா 514 கிடைச்சிடும், ரைட்? ஸோ அப்போ எல்லாத்துலேயும் -1 செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ×1 இங்கே ×2, அப்போ அடுத்தது என்ன பண்ணும், நான் ×3 பண்ணும், ×4 பண்ணணும், ரைட்? அதுக்கப்புறமா -1 -1 பண்ணணும். ஸோ இதுல இருந்து ×3 பண்ணிட்டு -1 பண்ணுங்க. 9 × 3 will give 27, -1 பண்ணா 26 வரும், அப்படிதானே? உடனே ஆப்ஷன்ல 26 இருக்குன்னு டிக் பண்ணிடாதீங்க, இது கரெக்டா தப்பான்னு செக் பண்ணிட்டு டிக் பண்ணும், ரைட்? ஸோ அப்போ இது கூட நான் 4 மல்டிப்ளை பண்ணா 6 4s are 24, 8 10 104, 104ல இருந்து 1 செப்பரேட் பண்ணா 113 வருதான்னு செக் பண்ணிட்டு அப்புறமா 26 ஆப்ஷனை டிக் பண்ணும், ரைட்? ஸோ அவ்வளோதான். இதில் நமக்கு தேர்ட் ஸ்டெப்லேயே ஆன்சர் கிடைச்சிருச்சு, ரைட்? ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ரோச் பண்ணும்.
இன்கேஸ் இது டிக்ரீசிங் சீரீஸாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணுங்க அல்லது டிவைட் பண்ணுங்க, ரைட்? ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப், இப்போ மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணலாம். அது ஒரு ஸ்கொயர் நம்பராக இருக்கலாம், கியூப் நம்பராக இருக்கலாம், அதை மட்டும் நம்ம செக் பண்ணணும், ரைட்? ஸோ இப்போ இதில் அதே சேம் மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிக்கணும், ரைட்? 121, 91, x, 46, 31, 23. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும், அண்ட் இதுல இருந்து கொஞ்சம் ஸ்பீடா போகும், ரைட்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும், ஏதாவது காமனா இது பிரைம் நம்பர் அப்படி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஸோ 21 பிரைம் நம்பர் இல்லை, 31 பிரைம் நம்பர், 46 பிரைம் நம்பர் இல்லை, 91 பிரைம் நம்பர் இல்லை, 121 பிரைம் நம்பர். அப்போ இதில் ஏதாவது ஸ்கொயர் நம்பரா? இது மட்டும்தான் ஸ்கொயர் நம்பர். ஸோ 121 மட்டும்தான் ஸ்கொயர் நம்பர், வேற எதுவும் ஸ்கொயர் நம்பர் இல்லை, கியூப் நம்பரும் கிடையாது. அப்படின்னா என்ன பண்ணணும், ஸ்டெப் 2க்கு போயிடணும். நம்ம ஸ்ட்ராட்டஜி 2 என்ன, எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும். அண்ட் இது டிக்ரீசிங் சீரீஸ், அதனால இதுல இருந்து எவ்வளவு சப்ராக்ட் பண்ணா இது கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. ஸோ 121ல இருந்து 30 சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா 91 கிடைக்கும், ரைட்? 46ல இருந்து எதை சப்ராக்ட் பண்ணா 31 கிடைக்கும்? சூப்பர், 15, ரைட்? ஸோ அடுத்தது 31ல இருந்து எதை சப்ராக்ட் பண்ணா 21 கிடைக்கும்? 10. இப்போ இதுல ஏதாவது காமனா இருக்கான்னு பார்க்கணும், அப்படிதானே? ஸோ டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு காமனா இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் இது எல்லாமே 5ஓட மல்டிப்ளா இருக்கு, அப்படிதானே? 10, 15, 30. ஸோ இதை நான் 5 into 2ன்னு எழுதலாம், இதை நான் 5 into 3ன்னு எழுதலாம், இதை நான் 5 into 6ன்னு எழுதலாம். அப்போ இதுக்கு இடையில இருக்கிற ரெண்டு கேப்ல மேபி அது 5 into 4, 5 into 5ன்னு இருக்கலாம், அப்படிதானே? ஸோ அப்போ இங்கே இது -20, இங்கே இது -25 இருக்கலாம், ரைட்? இருக்கலாம். நம்ம செக் பண்ணிட்டு ஆன்சர் கரெக்டா இருந்தாதான் இதான் பேட்டர்ன் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஸோ இப்போ 91ல இருந்து 25 சப்ராக்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் 20 சப்ராக்ட் பண்ணணும், 71 ஆயிரும். 71ல இருந்து 5 சப்ராக்ட் பண்ணா 66. 66 ஆப்ஷன்ல இருக்கு, டிக் போடக்கூடாது, ரைட்? 66ல இருந்து 20 சப்ராக்ட் பண்ணா இந்த சீரீஸ்ல இருக்கிற 46 வருதான்னு செக் பண்ணணும். வந்தால் மட்டும்தான் நம்ம பேட்டர்ன் கரெக்ட், இல்லாட்டி இதுல வேற ஏதாவது அப்ரோச் நம்ம ட்ரை பண்ணணும், ரைட்? பட் இங்க பேட்டர்ன் கரெக்டா இருக்கு. ஸோ 66 நம்மளுடைய ஆன்சர், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் சம் 345, சாரி, ஸோ 345 x, 346, 282, 307, 91. அண்ட் இது ஸ்கொயர் நம்பர்ஸ் கிடையாது, கியூப் நம்பர்ஸ் கிடையாது, பிரைம் நம்பர்ஸும் கிடையாது, ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்டெப் 2, நம்ம ஸ்ட்ராட்டஜி 2 எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது, இதுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு 18, இங்கே ஒரு 46. ஸோ அப்போ இதுக்கும் -64, ரைட்? ஸோ இங்க இருந்து இங்கே டிக்ரீஸ் ஆகுது, பட் இங்க இருந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகுது, ரைட்? ஸோ அப்போ 18 கூட 7 ஆட் பண்ணா +25, ரைட்? ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஆல்டர்னேட் சீரீஸ், ரைட்? மறுபடியும் இங்க என்ன பண்ணுது, டிக்ரீஸ் ஆகுது. எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது? ஸோ இப்போ இதுல இருந்து ஒரு நான் 100 ரெடியூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, 207, பட் ஆனால் 91 தான் சப்ராக்ட் பண்ணும். அப்போ அது கூட நான் ஒரு 9 ஆட் பண்ணா -216 ரெடியூஸ் ஆகுது, ரைட்? இப்போ இந்த 3 நம்பருக்கும் ஏதாவது காமனா ரிலேஷன் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இது 16 ஸ்கொயர், அப்படி இல்லாட்டி 4 கியூப், ரைட்? ரெண்டுமே 64 தான். இது 5 ஸ்கொயர், இது 6 கியூப் மட்டும்தான். ஸோ அப்போ 4 கியூப், 5 ஸ்கொயர், 6, 4, 5, 6ன்னு ஒரு லாஜிக்கலான பேட்டர்ன் இருக்க மாதிரி இருக்கு, அப்படிதானே? ஸோ அது கரெக்டா தப்பான்னு செக் பண்ணிடுவோமா? அப்போ இந்த ரெண்டு கேப்ல என்னவா இருக்கணும், அது 4க்கு முன்னாடி 3 ஸ்கொயரா இருந்திருக்கணும், 3க்கு முன்னாடி 2 கியூபா இருந்திருக்கும், ரைட்? அண்ட் இது ஆல்டர்னேட்டிங் சீரீஸ். ஸோ நான் இங்க சப்ராக்ட் பண்ணணும், இங்க பிளஸ் பண்ணணும், ரைட்? 2 கியூப் எவ்வளோ, 8ஆ? ஸோ 8 சப்ராக்ட் பண்ணா 445ல இருந்து 8 சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ வரும்? சூப்பர், 337. இப்போ இது 337, இது கரெக்டா? இங்க ஒரு ஆப்ஷன் 337 இருக்கு, அது கரெக்டானு செக் பண்ணிடணும். இது கூட நான் 9 ஆட் பண்ணா அடுத்த சீரீஸ், இந்த சீரீஸ்ல இருக்க அடுத்த நம்பர் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இப்போ இது கூட நான் ஒரு 9 ஆட் பண்ணேன் அப்படின்னா 346. ஸோ அதான் இங்க இருக்க நம்பர், ரைட்? ஸோ அப்ப இந்த லாஜிக் 2. ஸோ அப்ப நம்மளுடைய நம்பர் 337, ரைட்? ஸோ இந்த அப்ரோச் தான் எல்லா சம்லையும் சால்வ் பண்ண போறோம்.
இப்போ கொஞ்சம் எக்ஸாம் எழுதுற மாதிரியே ட்ரை பண்ண போறோம், ரைட்? x105. அண்ட் இது எல்லாத்துக்கும் ஏதாவது காமனா இருக்கா? இங்க இருந்து இங்க இது இன்க்ரீஸ் ஆகுது, இங்க இருந்து இங்க இது டிக்ரீஸ் ஆகுது, மறுபடியும் இங்க இருந்து இங்க இது இன்க்ரீஸ் ஆகுது, மறுபடியும் இது டிக்ரீஸ் ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும், ரைட்? அப்படின்னா இது என்ன டேர்ம்? ஆல்டர்னேட் சீரீஸ். ஸோ ஆல்டர்னேட் சீரீஸ்ல இன்னொரு ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னா, இப்படி ஆல்டர்னேட் டேர்ம்ஸ்ல இருக்கிற நம்பரையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம், ரைட்? ஆல்டர்னேட் சீரீஸா இருந்தால் ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணி பாருங்க, ஏதாவது பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதான்னு. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய நார்மல் அப்ரோச்சுக்கு போயிருக்கு. இப்போ இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். இதை நம்ம அடுத்த ஸ்டெப் அப்ரோச் பண்ணுவோம். ஸோ 50லேருந்து 60க்கு +10, 60லேருந்து இதே ஃப்ளோவில் போச்சுன்னா +10 இருக்கலாம், அல்லது அடுத்தது 15 இன்க்ரீஸ் ஆகலாம், 20 கூட இன்க்ரீஸ் ஆகலாம், ரைட்? பட் இங்கே பாருங்க, இங்க இருந்து இங்கே +15, இங்க இருந்து இங்கே +25. ஸோ அப்போ 10 இன்க்ரீஸ் ஆகுது, அப்படிதானே? அப்பயும் இங்கேயும் அப்படின்னா 10 இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இங்கேயும் 10 இன்க்ரீஸ் ஆனால் 10 + 10 இது 20ன்னு மாறிடும். ஸோ அப்போ இங்கே 80ன்னு ஆன்சர் வரணும். 80ங்கிற ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கு. பட் இது கரெக்டாக தப்பான்னு நம்ம ஒரு தாட்டி செக் பண்ணி பார்க்கலாம், ரைட்? ஸோ இப்போ இதை நம்ம ஸ்டாண்டர்ட் வேல ஒரு தாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோம். இதே 3 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கன்ஃபார்மாக சொல்லிடலாம் 10 இன்க்ரீஸ் ஆகுது. பட் இங்கே 2 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, அதனால நம்மளால டெஃபினட்டாக சொல்ல முடியாது, ரைட்? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் வேலையும் செக் பண்ணி பார்த்துக்கிறோம். ஸோ இதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் +15, இதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் -5, இதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் +20, இதுக்கும் இதுக்கும் நமக்கு தெரியாது, ரைட்? ஸோ 15 இது கூட ஒரு 10 ஆட் பண்ணியிருக்காங்க, இது கூட ஒரு 15 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நான் என்ன பண்ணும், இதுல இருந்து நான் ஒரு 10 சப்ராக்ட் பண்ணும். அது 10ஆகவும் இருக்கலாம், 20ஆகவும் இருக்கலாம், அப்படிதானே? இப்போ இதுல இருந்து நான் 10 சப்ராக்ட் பண்ணா, இதுல இருந்து நான் 10 சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? ரைட்? சரி, இதுல இருந்து 20 சப்ராக்ட் பண்ணியிருக்காங்களா? ஸோ அப்போ இதுல இருந்து 20 சப்ராக்ட் பண்ணா எனக்கு 0ன்னு ஆன்சர் வரணும். 0னா இதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் 0. ஸோ அப்போ இது 80 நம்மளுடைய ஆன்சர். ஸோ அந்த ஆல்டர்னேட் டேர்ம்ஸ்லையும் எனக்கு 80 தான் கிடைச்சிச்சு, நம்மளுடைய நார்மல் டேர்ம்லையும். ஸோ இதுல இருந்து 20 சப்ராக்ட் பண்ணா -5, அப்புறம் இதுல இருந்து ஒரு 15 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபோர்த் சம் பார்க்கலாம், ரைட்? ஃபோர்த் சம்ல 50, 65, 60, 80, x 105. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இதில் காமனாக ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இது எல்லாமே 5ஓட மல்டிபிள். ஸோ 5 × 10, 5 × 13, 5 × 12, 5 × 16, 5 × 21. ஸோ 10, 13, 12, 16, 21 எதுவும் காமனாக இருக்க மாதிரி தெரியல, அப்படிதானே? பட் இது ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு மறுபடியும் டிக்ரீஸ் ஆயிட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிட்டு மறுபடியும் டிக்ரீஸ் ஆயிட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படிங்கிறனால ஆல்டர்னேட் டேர்ம்ஸுக்கு ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க, ரைட்? ஸோ இங்க 10 இருக்கு, இங்க 12 இருக்கு. அப்போ 2 இன்க்ரீஸ் ஆனா இங்க நான் அடுத்தது என்ன இன்க்ரீஸ் பண்ணணும்? 2 2 இன்க்ரீஸ் ஆனா 14 போடலாம், அல்லது ஃபர்ஸ்ட் இங்க 2 இன்க்ரீஸ் ஆயிட்டு அடுத்தது இங்க 4 கூட இன்க்ரீஸ் ஆகலாம், அப்படிதானே? இல்லை இங்க ஃபர்ஸ்ட் 2 இன்க்ரீஸ் ஆயிட்டு அதோடைய மல்டிபிள் ஆஃப் எந்த நம்பர் வேணாலும் இன்க்ரீஸ் ஆகலாம், ரைட்? அதனால நம்ம என்ன பண்ணணும், இப்போ ரிமைனிங் இருக்கிற 3 நம்பர்ஸுக்கு பேட்டர்ன் இருக்கான்னு பார்க்க போறோம். ஸோ இங்க 13 இருக்கு, இங்க 16 இருக்கு, இங்க 25 இருக்கு, சாரி 21 இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 5 × 13 இருக்கு,
5 into 16 இருக்கு, 5 into 21 இருக்கு. ஸோ இங்க இருந்து இங்க அது 13 16 மாறிடுச்சு, இங்க இருந்து இங்க 5 மாறிடுச்சு. ரைட்? ஸோ ஆட் நம்பரா இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படிதானே. அப்ப நம்ம இங்க என்ன பண்ணும், இது 10, இது 12, அடுத்தது 14 இருக்கலாம், 16 இருக்கலாம். ஸோ அடுத்த மல்டிபிள் ஆஃப் 3க்கு அடுத்தது 2க்கு அடுத்த நம்பர் 4. அப்போ 4 ஈவன் நம்பர். இது கூட நான் 4 ஆட் பண்ணேன் அப்படின்னா 5 into 16 நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஒரு ஆட் நம்பர், அடுத்த ஆட் நம்பர் 5, இங்கே 2, அப்போ அடுத்த ஈவன் நம்பர் 4. ஸோ 12 கூட 4 ஆட் பண்ணா 16, 5 into 16 ஆட் பண்ணா 16 மல்டிப்ளை பண்ணா 80. ரைட்? ஸோ 80 நம்மளுடைய ஆன்சர். இல்லை என்னால் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் பண்ண இல்லை பேட்டர்ன் கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஸ்டெப் 1 அப்ரோச்லையும் இதை சால்வ் பண்ண போறோம். ரைட்? ஸோ ஸ்டெப் 1 அப்ரோச் என்ன, 15 65 80 சாரி 60 80 x 105. ரைட்? ஸோ 60 80. ஸோ இதுக்கும் டிஃபரன்ஸ் பிளஸ் 15, இதுக்கும் டிஃபரன்ஸ் -5, இதுக்கும் டிஃபரன்ஸ் பிளஸ் 20, இதுக்கும் தெரியாது, இதுக்கும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க, 5 கூட நான் எதை சப்ராக்ட் பண்ணா எனக்கு 5 கிடைக்கும், சாரி 15 கூட எதை சப்ராக்ட் பண்ணா 5 கிடைக்கும், -20. 5 கூட எதை ஆட் பண்ணா 20 கிடைக்கும், பிளஸ் 25. ரைட்? ஸோ 20 ஆட் பண்ணியிருக்காங்க, 25 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நான் அடுத்தது என்ன பண்ணும், 20 25 இது கூட நான் எதை சப்ராக்ட் பண்ணணும், 30 சப்ராக்ட் பண்ணணும். அப்படின்னா தான் ஒரு ஆர்டர் கிடைக்கும். ரைட்? 20 25 30. ஸோ இதுல இருந்து நான் இதை சப்ராக்ட் பண்ணா இங்க -10ன்னு எனக்கு வரும். ரைட்? -10னா 70 நம்மளுடைய ஆன்சர். ஸோ இப்போ இந்த ரெண்டுல எது கரெக்ட் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா 70 ஆன்சரா இருக்கலாம். ஏன்னா இதுவும் லாஜிக்கலா தானே இருக்கு. இது 15, இது கூட நான் செகண்ட் ஆர்டர் எடுத்தேன், -20, இது கூட நான் செகண்ட் ஆர்டர் எடுத்தேன், +25. அப்போ அடுத்து அதே ஆர்டர்ல போச்சு அப்படின்னா இது -30 இருக்கும். -30 இருந்துச்சு அப்படின்னா இது கூட நான் -30 பண்ணா -10 வரும். அப்போ 80ல இருந்து 10 சப்ராக்ட் பண்ணா 70 வரும். ஸோ இது ரெண்டுல எது கரெக்ட்னு செக் பண்ணாம ஆன்சர் போட. ரைட்? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஆல்டர்னேட் டேர்ம்ஸை கன்சிடர் பண்ணணும். ஸோ 60 80 x. ஸோ இதுல இருந்து இதுக்கும் இதுல இருந்து இதுக்கும். ஸோ இதுல இருந்து இங்க -15 பண்ணியிருக்காங்க, இதுல இருந்து இங்க +25 பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து இங்க +10 பண்ணியிருக்காங்க. அப்போ அடுத்தது நான் என்ன பண்ணும், சரி இதுவும் பிளஸ் தான். ரைட்? ஸோ இங்க இருந்து இங்க 10 இன்க்ரீஸ் ஆகுது, இங்க இருந்து இங்க 15 இன்க்ரீஸ் ஆகுது, இங்க இருந்து இங்க 25 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் 10. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் 10 இருக்கணும்னா இது 20 இருக்கணும். ரைட்? ஸோ 5ல இருந்து 6, 60ல இருந்து 20 ஆட் பண்ணா இது 80. ஸோ 80 தான் மெஜாரிட்டி, அதனால 80 should be our answer. ரைட்? ஸோ fifth one, 46 95 31 112 12x. ஸோ இது ஸ்கொயர் நம்பர் கிடையாது, கியூப் நம்பர் கிடையாது. ரைட்? ஸோ அப்போ நம்மளுடைய செகண்ட் ஸ்ட்ராட்டஜி, இதுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ 46 கூட 49 ஆட் பண்ணால் இந்த நம்பர் வந்துடும். ரைட்? இது இன்க்ரீஸ் ஆகுது. 95ல இருந்து எதை சப்ராக்ட் பண்ணால் இது வரும் அப்படின்னா -64 பண்ணால் இந்த நம்பர் வரும். அப்புறம் 31ல இருந்து எதை ஆட் பண்ணால் 1112 வரும். ஸோ இந்த சைடு ஒரு 69, இந்த சைடு 31, 69 இருக்கு, இந்த சைடு ஒரு 12 இருக்கு. ஸோ அப்போ நான் 81 ஆட் பண்ணணும். ரைட்? இங்க இருந்து எவ்வளோ சப்ராக்ட் பண்ணும், -100 பண்ணணும். ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கா, இதை நான் 7 ஸ்கொயர்னு எழுதலாம், இதை 8 ஸ்கொயர்னு எழுதலாம், இதை 9 ஸ்கொயர்னு எழுதலாம், இதை 10 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ அடுத்தது 11 ஸ்கொயராக இருக்கணும், ஏன்னா ஆர்டராக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நான் இங்கே 121 ஆட் பண்ணும், 121 ஆட் பண்ணால்
ஸோ இது கூட ஒரு 12 ஆட் பண்ணோம் 133 நம்மளுடைய ஆன்சர். ரைட், இவ்வளோதான் மிஸ்ஸிங் சீரீஸ். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்லேயே ஆன்சர் கிடைச்சிடும். அப்படி கிடைக்கலன்னா அதோடைய காம்பினேஷனுக்கு போகும். ரைட், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன். ரைட், இதான் நம்மளுடைய 4th and 5th ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ நம்ம இதில் ராங் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதே அப்ரோச் தான். கொடுத்துருக்க நம்பர்ல ஏதாவது ஒரு காமன் பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இது ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர் அப்படிலாம் இல்லை, அப்படிதானே? ஸோ அப்போ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கும் டிஃபரன்ஸ் 1, இதுக்கும் டிஃபரன்ஸ் 2, இதுக்கும் டிஃபரன்ஸ் 27, இதுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? சூப்பர். ஸோ 64, ரைட்? ஸோ இதுக்கும் டிஃபரன்ஸ் 125, சூப்பர். ஸோ இதுக்கும் டிஃபரன்ஸ் 214, அப்படிதானே? இப்போ இதில் ஏதாவது பேட்டர்ன் இருக்கான்னு ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் 1 கியூப்னு எழுதலாமா? ஏன் நான் 1 கியூப்னு எழுதுனா அடுத்தது 8 இருக்கு, ஏன்னா அதை நான் 2 கியூப்னு தான் எழுத முடியும். 27 3 கியூப்னு எழுதலாமா? 64 4 கியூப்னு எழுதலாமா? இதை 5 கியூப்னு எழுதலாமா? அப்போ அடுத்த நம்பர் நமக்கு என்னவா இருந்திருக்கணும்? 6 கியூபா இருந்திருக்கணும். 6 கியூப் எவ்வளோ? 216, பட் இங்கே 214 இருக்கு. ஸோ அப்போ இதான் நம்மளுடைய ராங். ஸோ ராங் நம்பர் இஸ் 440. ஓகேவா? என்ன? ஸோ அடுத்தது 18, 21, 16, 24, 14, 25, 12. ஸோ இது எதோட மல்டிப்ளாவாக இருக்கா? அண்ட் இதை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே டிக்ரீஸ் ஆகுது, மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது, மறுபடியும் டிக்ரீஸ் ஆகுது, மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது, மறுபடியும் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இது ஆல்டர்னேட் சீரீஸ், ரைட்? ஸோ அப்போ ஆல்டர்னேட் சீரீஸாக இருந்தால் நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கலாம். 16, 18, அப்புறம் 14, அப்புறம் 12. ஸோ 2 2-ஆ டிக்ரீஸ் ஆகுது. ஒரு பேட்டர்ன் இருக்கு, அப்படிதானே? ஸோ இது -2, இது -2, இது -2. பட் இந்த 21, 24, 25 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே 3 டிக்ரீஸ் ஆகுது, இங்கேருந்து இங்கே 1 இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ரெண்டு நம்பர்ல 3 3ன்னு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா அல்லது 1 1 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, ரைட்? ஏன்னா இது ராங் நம்பர் சீரீஸ். இது 1 1னும் இருக்கலாம் அல்லது 3 3னும் இருக்கலாம், ரைட்? இல்லை 2 2ன்னு கூட இருக்கலாம். இது ரெண்டுமே, இது தப்பா இருந்தா 2 2ன்னு கூட இருக்கலாம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி 2-வை அப்ளை பண்ண போறோம். ஸ்ட்ராட்டஜி 2 என்ன? எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி 2. ஸோ இதுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? +3. இதுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? -5. இதுக்கும் டிஃபரன்ஸ் +8. இதுக்கும் டிஃபரன்ஸ் -10. இதுக்கும் டிஃபரன்ஸ் -11, ரைட்? ஸோ 14 + 11, ரைட்? 25ல இருந்து -13. ஸோ இப்போ இந்த நம்பர்ல ஏதாவது பேட்டர்ன் இருக்கான்னு பார்க்கலாம், ரைட்? ஸோ இது ரெண்டு மட்டும்தான் ஈவன் நம்பர், ரைட்? மித்ததெல்லாம் ஆட் நம்பர், அப்படிதானே? ஸோ அப்போ இந்த ரெண்டு ஈவன் நம்பரும் ஆட் நம்பராக மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கு காமனாக இருக்கிற இந்த 8க்கும் 10க்கும் காமனாக இருக்க ஒரே நம்பர் 24, அதுவும் ராங் நம்பராக இருக்கணும், ரைட்? அது ராங் நம்பரா இல்லையான்னு நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும். -5 ஒருவேளை ஆட் நம்பராக இருந்தால் அடுத்தது +7, அடுத்தது -9, அடுத்தது +11, -13. ஸோ இப்போ இது ஒரு ஃப்ளோவில் இருக்கு, அப்படிதானே? ஸோ அப்போ நான் என்ன பண்ணி பார்க்கணும்? 16 கூட 7 ஆட் பண்ணால் இது 23ன்னு வரணும், ரைட்? அப்போ 23ல இருந்து 9 சப்ராக்ட் பண்ணா எனக்கு 14 வருதான்னு செக் பண்ணி பாருங்க. வந்துச்சுன்னா நம்ம பேட்டர்ன் கரெக்ட், இல்லைன்னா தப்பு, ரைட்? ஸோ 14, 23 - 9 is 14. ஸோ அதனால ராங் நம்பர் இஸ் 24. ஓகேவா? ஈஸியாகும். ஸோ அடுத்தது 15, 19, 35, 71, 137, 235, 379. அண்ட் இது ஸ்கொயர் நம்பர்லாம் இல்லை, அப்படிதானே? கியூப் நம்பரும் இல்லை, எல்லாமே பிரைம் நம்பரும் கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணும்? நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணும். ஸோ இங்கேருந்து இங்கே +4, இங்கேருந்து இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க? +16, ரைட்? ஸோ இங்கேருந்து இங்கே 35 + 35, 70. ஸோ 36 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கேருந்து இங்கே 71ல இருந்து 60 ஆட் பண்ணால் 131, ரைட்? அப்போ இங்கே 66-ஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க.
இங்க இருந்து இங்க இது கூட ஒரு 100 ஆட் பண்ணா 237 ஆயிரும். அதோட ஒரு 2 கம்மியா இருக்கு, அதனால 1. ஸோ வெறும் 98 ஆட் பண்ணியிருக்காங்க, ரைட். அண்ட் இங்க இருந்து இங்க 235ல இருந்து ஒரு 100 ஆட் பண்ணா 335 ஆயிரும், ரைட். ஸோ ஒரு 100 ஆட் பண்ணா 335, அப்புறமா அது கூட ஒரு 41 ஆட் பண்ணணும் அப்படின்னா, சாரி 44 ஆட் பண்ணணும் அப்படின்னா 379. ஸோ 144 ஆட் பண்ணா இந்த நம்பர் வரும். இப்போ இருக்கிற எல்லா நம்பர்லையும் ஏதாவது பேட்டர்ன் இருக்கான்னு பாருங்க, ரைட். ஸோ 4 நான் 2 ஸ்கொயர்னு எழுதலாம், 16 4 ஸ்கொயர்னு எழுதலாம், 36 2 ஸ்கொயர்னு எழுதலாம், 66 ஸ்கொயர் நம்பர் கிடையாது, 98 ஸ்கொயர் நம்பர் கிடையாது இது. ஸோ அப்போ இதே ஆர்டர்ல இன்க்ரீஸ் ஆகிட்டு போச்சு அப்படின்னா இது என்னவா இருக்கணும், இது 8 ஸ்கொயரா இருக்கணும், இது 10 ஸ்கொயரா இருக்கணும், அப்படிதானே. ஸோ அப்போ அது கரெக்டான செக் பண்ணிடுவோமா. ஸோ 71 கூட 64 ஆட் பண்ணா இது 135ன்னு வரும், அப்படிதானே. ஸோ 135. இப்போ 135 கூட 100 ஆட் பண்ணா அடுத்த நம்பர் இருக்கான்னு பாருங்க, இருக்கு, ரைட். ஸோ அதனால 137 தான் நம்மளுடைய ராங் ஆன்சர். சிம்பிள் தானே. டன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 16 24 48 125 360 1260 5040, right. Okay, done. ஸோ இப்போ இதில் ஏதாவது காமனாக இருக்கா, இதை நான் எல்லாமே 8ஓட மல்டிப்ளா இருக்க மாதிரி இருக்கு, அப்படிதானே. இது 8 into 2ன்னு எழுதலாம், இதை 8 into 3ன்னு எழுதலாம், இதை 8 into 6ன்னு எழுதலாம். இது 8ஓட மல்டிபிள் கிடையாது. இதை நான் 8ஓட மல்டிபிளா எழுதணும் அப்படின்னா என்னன்னு எழுத முடியும், 8 into 45ன்னு எழுதலாம். இதை 8ஓட மல்டிபிளா இல்லை, அப்படிதானே. இது 48 24 8ஓட மல்டிபிள். ஸோ ரெண்டு நம்பர் 8ஓட மல்டிபிள் இல்லாமல் இருக்கு, அப்படிதானே. ஸோ அப்போ பார்த்தோன்னா நம்மளால எந்த டிஃபரன்ஸும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய செகண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடும். ஸோ இதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் என்ன, 8. இதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் 24. இதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இந்த சைடு ஒரு 52, இந்த சைடு ஒரு 25, ரைட். ஸோ 77. அண்ட் இந்த சைடு ஒரு 75, இந்த சைடு ஒரு 160. ஸோ 235. ஸோ இதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் 360 சப்ராக்ட் பண்ணுறோம்னா 900. அண்ட் இதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் 1000 எடுத்துட்டோம்னா 4040. 4040லேருந்து 200 எடுத்துட்டோம்னா 3800. ஸோ 3840லேருந்து ஒரு 60 எடுத்துட்டோம்னா 3078. இதில் ஏதாவது காமனாக இருக்கா, 8 24 77 எதுவுமே இல்லை, அப்படிதானே. ஸோ அப்போ அடுத்த என்ன பண்ணும், நம்மளுடைய அடுத்த ஸ்ட்ராட்டஜியான மல்டிப்ளிகேஷன் போயிடும். இது இன்க்ரீசிங் சீரீஸாக இருந்தால் மல்டிப்ளை பண்ணுங்க, டிக்ரீசிங் சீரீஸாக இருந்தால் டிவைட் பண்ணும். ஸோ 16 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 24 வரும், 16 into 1 + 8 பண்ணால் வரும், ரைட். அல்லது 8ங்கிறது இதில் பாதி தானே. அப்போ 16 into 1.5 பண்ணாலும் எனக்கு 24 கிடைக்கும், அப்படிதானே. 24 into 1 + 24ன்னு பண்ணலாம், ரைட். பட் ஆனால் இதில் இங்கே பாதி ஆட் பண்ணுறோம், இங்கே ஃபுல்லாகவே ஆட் பண்ணுறோம். இங்கே 24 into 2 மட்டும் பண்ணாலே ஆன்சர் வந்துடும், அப்படிதானே. ஸோ 1.5 2, அடுத்தது 2.5 வருதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும், ரைட். ஸோ இப்போ 48 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 125 வரும் அப்படின்னு நம்ம செக் பண்ணோம், ரைட். ஸோ 48 into what gives 125. ஸோ ஈவன் நம்பர் கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அது ஈவன் நம்பர் தான், ரைட். அப்போ இது ஏதாவது ஒரு டெசிமல்ல இருக்கும், ரைட். அண்ட் 125 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் இது வரும். ஸோ இதை நான் அப்ராக்சிமேட்டாக பண்ணுறேன், into 3 பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 120 44க்கு மேலே போயிடும், ரைட். அதனால 2 பண்ணுறேன், 96 கூட ஒரு 29 ஆட் பண்ணால் வரும், ரைட். ஸோ இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகலை, ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ணுற பேட்டர்ன் ஃபார்ம் ஆகலை, ரைட். ஸோ அப்போ அடுத்ததுக்கு நம்ம கண்டுபிடிச்சி பார்ப்போம். 360 கூட இன்கேஸ் 25 ராங் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிற ரெண்டுத்துக்கும் ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கணும், அப்படிதான். ஏன்னா இங்கே 48 into 2.5 பண்ணால் 96 கூட ஒரு இதில் பாதி நம்பர் 24 ஆட் பண்ணால் 120ன்னு வரணும்.
ரைட். ஆனால் இங்கே 125 இருக்கு. மேபி இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதா இல்லையான்னு நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ரைட். இந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகலை. ஸோ இப்போ 360 கூட நான் என்ன பண்ணணும், 3 பண்ணணும். 3 பண்ணால் எனக்கு அடுத்த நம்பர் கிடைக்குதான்னு பார்க்கணும். ஸோ 360 இன்டூ சாரி, இப்போ நான் 120 இன்டூ இதே பேட்டர்ன் ஃபாலோ ஆச்சுன்னா இன்டூ 3ன்னு போடணும். 360 வரும் அப்படிதானே. ஸோ 360 கிடைச்சிருச்சு. அப்போ அந்த பேட்டர்ன் அப்படியே கம்ப்ளீட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்டூ 3.5 போகிறேன்னு வச்சுக்கோங்க. இன்டூ 3 போட்டால் 900, 1080. இதில் ஒரு பாதி எடுத்தோம்னா ஒரு 180, ரைட். ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும், 1260. அடுத்ததுக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ இதான் நம்மளுடைய பேட்டர்ன். ஸோ ராங் நம்பர் 125. அதான் நம்மளுடைய ஆன்சர், ரைட். ஸோ லாஸ்ட் சம் 2, 5, 3, 31, 69, 47, 311, ரைட். ஸோ இதெல்லாம் பிரைம் நம்பர். இது பிரைம் நம்பர் கிடையாது, இது பிரைம் நம்பர் கிடையாது, ரைட். ஸோ டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் 3. இதுக்கு டிஃபரன்ஸ் 8. இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ, இங்கேருந்து ஒரு 8, 18, ரைட். ஸோ அப்புறம் இங்கேருந்து 31 பண்ணால் 62 ஆயிரும். ஸோ அப்போ நான் ஒரு 38 ஆட் பண்ணும். இது கூட 69 கூட 69 ஆட் பண்ணால் 138. 138லேருந்து ஒரு 9 ஆட் பண்ணும். ஸோ அப்போ இதுலேருந்து ஒரு 9 ஆட் பண்ணால் 78. ஸோ இதுலேருந்து இங்கே ஒரு 53, அங்கே ஒரு 211, ரைட். ஸோ 53 ஆட் பண்ணோம் அப்படின்னா 64. ஸோ 264. மறுபடியும் எந்த பேட்டர்னும் கிடைக்கல அப்படிதானே. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அடுத்த ஸ்ட்ராட்டஜி பயணம். ஸோ 2 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 5 வரும்னு பார்க்கணும். 2 இன்டூ 2 + 1 போடலாம் அப்படிதானே. இல்லை 2 இன்டூ 3 - 1ன்னு போடலாம், ரைட். 5 இன்டூ 2 + 3ன்னு எழுதலாம். இல்லை 5 இன்டூ 3 - 2ன்னு எழுதலாம், ரைட். அடுத்தது 13 இன்டூ 2 + 5ன்னு எழுதலாம். 13 இன்டூ 3 - 8ன்னு எழுதலாம், ரைட். அடுத்தது 31 இன்டூ 2 + 7ன்னு எழுதலாம். அல்லது 31 இன்டூ 3 பண்ணால் 93. ஸோ 93ல் எவ்வளோ சப்ராக்ட் பண்ணால் இது வரும், ஒரு 4 சப்ராக்ட் பண்ணால் 89. ஸோ -24 சப்ராக்ட் பண்ணும், ரைட். ஸோ இன்டூ 2 இன்டூ 4 இன்டூ 3 இது ஒரு பேட்டர்னா இல்லை அப்படிதானே. பட் ஆனால் இங்கே 1, 3, 5, 7 ஒரு பேட்டர்னில் இருக்கு, ரைட். ஸோ அப்போ அடுத்தது 147 இன்டூ 2 பண்ணால் 294. 294 ப்ளஸ் என்ன பண்ணும், 9 பண்ணணும், ரைட். 9 பண்ணால் என்ன வரும், ஸோ 294 கூட ஒரு 9 ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1, 3, 5, 31. 31 இன்டூ 2 பண்ணால் 67 தான் இருக்கா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணும், இதுக்கு முன்னாடி 69 இன்டூ 2 பண்ணிட்டு அது கூட ஒரு 9 ஆட் பண்ணும். ஸோ அப்போ ஆட் பண்ணால் என்ன வரும், எக்ஸாக்டா 147 வந்துருச்சு, ரைட். இப்போ 147 இன்டூ 2 + 11 பண்ணணும். ஸோ 294 + 11 பண்ணால் 305. ஆனால் இங்கே 305ல் 311 தான் இருக்குது. ஸோ அதான் நம்மளுடைய ராங் ஆன்சர், ரைட். ஸோ இதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் கொடுத்த நம்பரை செக் பண்ணி பாருங்க. அடுத்தது அதுக்கு டிஃபரன்ஸில் ஏதாவது பேட்டர்ன் இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா அடுத்தது மல்டிப்ளிகேஷன் போங்க. அப்புறமா மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன் அல்லது மல்டிப்ளிகேஷன் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணி பாருங்க. இதுலேயே எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைச்சிடும், ரைட். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், டைம் ஃபார் பேங்க் எக்ஸாம் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஜென்ரல் அவேர்னஸ் அப்டேட்ஸ் அண்ட் டெஸ்ட் இருக்கும். ஜாப் அலர்ட்ஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன் பாருக்கே வரும். அண்ட் ஃப்ரீ ப்ரிப்பரேட்டரி வீடியோஸும் நிறையா இருக்குது. உங்களுக்கு எந்த கான்செப்ட் டவுட்டோ அது ரிலேட்டடான வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் அனாலிசிஸ், கட் ஆஃப்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ரைட். அண்ட் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா டெலகிராம், யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் இதை ஸ்கேன் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸும் உங்களுடைய இன்பாக்ஸுக்கு வரும், ரைட். ஸோ தேங்க்யூ ஆல்.